இன்னைக்கு 74வது கிளாஸில் மினிமல் மியூசிக் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டடி பண்ணோன்னா இங்கே ஒரு 6 சைடட் பாலிகான் இருக்குது. அது ரவுண்டட் கார்னர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் கார்னர் பண்ணியிருக்காங்க. 6 சைடட் பாலிகான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் மியூசிக் நோட்டோடது, கலர் ஸ்கீம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோயர் கேஸில் மினிமல் மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எம்முக்கு கீழே ஐ வர்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாலிகான் டூல் எடுத்து ஹார்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. சைட்ஸ் 6 அப்படின்னு இருக்கிறத அதை அப்படியே விட்டுட்டு ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், கார்னர் ரவுண்டடாக இல்லை, கோனிக்கலாக இருக்குது, அதாவது ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மாத்திரம் இந்த ரேடியோ பட்டன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணி மேனுவலாக கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி நான் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து கார்னர்ஸில் ஒரு 3 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். 3 இல்லைன்னா 4 கூட நீங்கள் பண்ணிக்க. ஓகே, ரவுண்டட் கார்னர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மியூசிக் நோட்டை கிரியேட் பண்ணலாம். முதல்ல பென் டூல் எடுத்து ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி இப்படி டயக்னலாக ஒரு லைன் கொண்டு இங்கே கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பென் டூலுக்கு கீழே ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைனை கர்வ் பண்ண வேண்டிய டூலு, ஆங்கர் பாயிண்ட் டூல்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்படியாக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இதை ஸ்ட்ரெயிட் லைனாக பண்ணிக்கலாம், அதாவது ஹாரிசான்டலாக பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கூட கர்வியாக நாம் மாற்றிப்போம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வெயிட் 7 கொடுக்கலாம். ஆல்ரைட், இந்த சைஸுக்கு 7 போதும். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அலைன் பண்ணலாம், அப்புறம் டாப் அலைன் பண்ணலாம். டாப் அலைன் பண்ணுறச்ச இது ஸ்ட்ரோக் ஆனதுனால கண்ட்ரோல் Y பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியாக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கு மேட்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ப்ளஸ் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போது இந்த பென் கர்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே ஆட் பண்ணலாம். எங்கே வேணால் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்டை நாம் டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரோக் ப்ரொஃபைலில் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே விட்த் டூல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வருவோம். அதை எடுத்து இதை மட்டும் கொஞ்சம் வைட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். வேணால் நீங்கள் மேனுவலாக கூட வேல்யூவை என்டர் பண்ணலாம். ஓகே, 1 mm ஜாஸ்தியாக இருக்குது, 0.1 அப்படின்னு என்டர் பண்ணு. அப்போ அந்த நீடில் எட்ஜு போயிடும். ஆல்ரைட், இதை 7 இருக்கிறத நம்ம 8 கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ், இந்த வெர்டிக்கல் லைனுக்கு திக்னஸ் மேட்ச் ஆகிற மாதிரி 9 கூட நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் கூட பெருசுப்படுத்தலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, எப்படியாக்கும் கொண்டு வாங்க. ஓகே, ரெண்டும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட், பாத், அவுட்லைன், ஸ்ட்ரோக். இப்போ இது ஸ்ட்ரோக் இல்லை, ஒரு ஷேப்பாக மாறிடும். பாருங்கள், இது ஒரு தனி ஷேப்பாக மாறிடும். ரெண்டும் செலக்ட் பண்ணி இப்போ லெஃப்ட்டு டாப்புக்கு அலைன் பண்ணிக்கலாம். நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் மட்டும் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எய்தர் நம்ம இதை கொஞ்சம் மேலே இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இருந்தாலும் இங்கே மிஸ் மேட்ச் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ரெண்டும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டருக்கு போகலாம். ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த இடத்த டிலீட் பண்ணிடலாம். எய்தர் வே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் யுனைட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆகையினால இதை டைரக்ட் செலெக்ஷன் டூலில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஸ்ட்ரோக் இல்லை, இப்போ ஷேப்பாக இருக்குது. இங்கே மட்டும் இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 0.2 செட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணிட்டு டாப் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, நாம இதை வந்து இப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஷேப்பே மாறிடும். அதனால நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் எடுத்து இந்த 2 ஆங்கரை மட்டும் செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். நாம அங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணி இங்கே ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரோக்கும் நாம் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி பாட்டம் கலைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் Y, அதாவது ஒயர் ஃப்ரேமுக்கு போகிறேன். பாருங்கள் இப்படி ஆக்கம் இருக்குது. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம்லேயே இருக்கட்டும். ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஷேப் பில்டர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இதை டிலீட் பண்ணிடுங்க. கர்சருக்கு கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது, இது அப்படியே யுனைட் ஆகிடும், அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த போர்ஷனை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் Y ப்ரிவியூ மோடுக்கு வரேன். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நமக்கு இந்த லென்த் தேவைப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போங்க. இங்கே இப்படி செலக்ட் பண்ணுங்கள், டவுன் ஆரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணுங்கள், எதுவும் டிஸ்டார்ஷன் ஆகாது. ஓகே, இப்போ இந்த பாலிகானை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். இந்த மியூசிக் நோட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் கூட டில்ட் ஆயிருக்கு. இங்கே நான் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து 15 டிகிரி என்டர் பண்ணுறேன். எப்படியாக்கும் அது இருக்குது. ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது. இந்த மியூசிக் நோட்டை வந்து நாம் ரீசைஸ் பண்ணிக்குவோம். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் கிராப் பண்ணி கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஹைலைட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேனே, அது கிரியேட் பண்ணலாம். 2 விதமாக அது கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுறேன் அவுட்லைனுக்காக. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படியாக்கும் கொண்டு வரேன். கொஞ்சம் கூட பெருசுப்படுத்துகிறேன். இப்படி கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கங்க வேணா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ, இந்த நெகட்டிவ் ஸ்பேஸில் என்ன இருக்குது பாருங்கள், அதை நாம் யூஸ் பண்ணிக்குவோம். இதை ரெண்டும் செலக்ட் பண்ணி மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப்பு உங்களுக்கு வரும். இதை சைடில் வைக்கிறேன். இல்லைன்னா இங்கே ஆர்க் டூல் இருக்குது பாருங்கள், ஆர்க் இப்படி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் இங்கே வந்து லைன் விட்த் ப்ரொஃபைலில் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா ஸ்ட்ரோக் வெயிட்டு 1 பாயிண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரோக் வெயிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியாக்கும் வரும். ஸோ இதை வந்து நாம் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு போய் பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பொசிஷன் பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மியூசிக் நோட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத் ஃபைண்டரில் வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் வந்து ஹேலோ ஆகிடும் பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பரை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து லெட்டர் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கலரை சாம்பிள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஹைலைட்டு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணி ஒயிட்டுக்கு கலர் மாற்றிக்கலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G. ஓகே, இப்போ இதை பேஜுக்கு ஹாரிசான்டலாக சென்டருக்கு பண்ணிக்கலாம். டைப் டூல் எடுத்து மினிமல் மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணலாம். லோயரில் பண்ணலாம் மினிமல். அப்புறம் அந்த டைப்பை வந்து இன்னொரு காப்பி பண்ணி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. மியூசிக் அப்படின்னு டைப். ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன், கொஞ்சம் கூட கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி ஹெல்வெட்டிக்காக்கு மாற்றிக்கோங்க. ஹெல்வெட்டிக்கா போல்டு மாற்றிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஃபாண்ட்டு நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணி 0.2 இருக்கட்டும். எப்படியாக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணேன், 10 at a டைம் போகும். கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த நெகட்டிவ் ஸ்பேஸும், அதாவது இந்த நெகட்டிவ் ஸ்பேஸும் இந்த நெகட்டிவ் ஸ்பேஸும் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி
பார்த்துக்கங்க. ஆப்டிக்கலி பாருங்க, அதாவது நீங்கள் ஒன்றும் மெஷர் பண்ண தேவையில்லை. இப்போ 0.2 வந்து ரொம்ப ஹையாக இருக்குது கீபோர்டு இன்க்ரிமெண்ட். நான் வந்து 0.05 பண்ணுறேன். ஏன்னா நம்ம மூவ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஆக்யூரேட்டாக அதுக்கு வரணும். ஸோ பாருங்க, இந்த ஸ்பேஸு, அதாவது இந்த ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் ஆப்டிக்கலாக வந்து யூனிஃபார்மாக இருக்கு. ஓகே, ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப்பில் வந்து கிரியேட் அவுட்லைன் மாற்றிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ கீபோர்ட் ஷார்ட்கட். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம், யுனைட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கட்டும். ஐ ட்ராப்பரை சூஸ் பண்ணி கலர் சாம்பிள் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டு இதை வந்து பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி பேஜுக்கு சென்டர் இருக்கு. இப்போ வந்து ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, இந்த கார்னர் இருக்கு பாருங்க, இந்த கார்னருக்கு ஐ மேட்ச் ஆகிற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காரு ஒரிஜினல் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி நாம பண்ணலாம். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் அலைன் பண்ணும்போது விஷுவலா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் H பிரஸ் பண்ணுங்க. அது ஆங்கர் பாயிண்ட் காணாது, ஆனா செலக்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பா மாத்திக்கலாம். காமன் குரூப்பா கண்ட்ரோல் G. பேஜுக்கு சென்டர் பண்ணிடலாம். லெட்டர் S பிரஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்கேல் அப் பண்ண போறோம் ப்ரெசன்டேஷனுக்காக. இங்க ஸ்கேல்ல வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கணும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 at a டைம் ஆகிட்டே போகும். பாருங்க இந்த மாதிரி. ஷிஃப்ட் விட்டுட்டிங்கன்னா 1 at a டைம், அதாவது 1% at a டைம் கம்மியோ ஜாஸ்தியோ ஆகும். ஓகே, இப்போ இதை நாம ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.